கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் அவருடைய சமூகத்திலே வந்திருப்பது ஒரு ஆனந்தமான ஒரு பாக்கியமாக காணப்படுகிறது. இந்த நேரத்திலே பரிசுத்த சேனை காவலர்கள் ஊழியங்கள் சார்பாய் இந்த கான்ஃபரன்ஸ் காலில் இணைக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த செய்தியை கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வாஞ்சியா இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நேரத்தில் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீத புஸ்தகம் 18வது அதிகாரம் 28வது வசனத்துல ஒரு வசனத்தை இப்படியா நாம் வாசிக்கிறோம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்ற வார்த்தை இந்த நாளிலே ஒரு சில மணி துளிகளிலே நாம் தியானிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறீர் என்று ஒரு விசுவாச அறிக்கை அந்த இடத்துல சொல்வதை பார்க்கலாம். கர்த்தர் கொடுத்த அந்த வெளிச்சத்தினாலே அடுத்த வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ வெளிச்சம் இருந்தாதான் நாம் என்ன செய்ய முடியும்? ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போக முடியும், ஒரு மதிலை தாண்டி போக முடியும். நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்திலே நமக்கு அநேக ஒரு சவால்கள் இருக்கிறது. அந்த சவால்களை சந்திப்பதற்கு கர்த்தருடைய வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஒரு அவசியமான காரியமா இருக்கிறது. பொதுவாக ஒரு வீடு கட்டினா அந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணும்போது ஒரு குத்து விளக்கு ஏற்றி அதுல வெளிச்சத்தை முதலாவது உண்டு பண்ணுவார்கள், நாம் பார்த்திருக்கிறோம். அப்ப அது போல அந்த வீட்டுல எப்பொழுதும் இந்த வெளிச்சம் உண்டாகணும்னு சொல்லி உலகத்துல ஒரு சம்பிரதாயங்கள் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆத்துமாவில வெளிச்சம் இல்லாவிட்டால் நம்ம எதை செய்தாலும் அது நமக்கு திருப்தியாகவே இருக்காது. நம்முடைய ஆத்துமாவில வெளிச்சம் அவசியமாய் காணப்படுகிறது. அதே சங்கீத புஸ்தகத்திலே 56ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், தாவீதை பெலிஸ்தர்கள்லாம் பிடித்து போன பொழுது அவர் ஒரு சங்கீதத்தை எழுதுகிறார். அதுல 56ஆம் சங்கீதம் 13வது வசனத்துல, நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ என்று அவர் ஒரு விசுவாச அறிக்கை சொல்லுகிறார். அப்போ நம்முடைய ஆத்துமா மரணத்துக்கும் நம்முடைய கால்கள் இடறுதலுக்கும் தப்புவிக்க கர்த்தருடைய வெளிச்சம் நமக்கு அவசியமா இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் நமக்கு ஒரு வெளிச்சமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு வெளிச்சமாய் காணப்படுகிறது. ஒரு பரிசுத்தாவியில நாம் நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறது. ஏசாயா புஸ்தகத்துல வாசிக்கிறோம், விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ ஒரு சுகமான வாழ்வு வாழ வேண்டும் என்ற கர்த்தருடைய வெளிச்சம் நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. நாளிலே கர்த்தராகிய இயேசு நம்மளுடைய வாழ்க்கையில விளக்கை ஏற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். அப்ப வெளிச்சம் இல்லாதபடி ஒவ்வொரு நாளையும் நாம் கடப்பது மிக அரிதான ஒரு காரியம். சத்துருவானவன் வைக்கிற கண்ணிகள் நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய வெளிச்சத்தில நாம் இருக்கும் பொழுது அந்த தந்திரங்கள், அந்த கண்ணிகள் எல்லாவற்றையும் அறிந்து அதை தப்பி போக கர்த்தர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகத்துல கூட வாசிக்கிறோம், விவேகிகளோ ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறார்கள், பேதையர்களும் நெடுக தண்டிக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் வாசிக்கிறோம். அப்ப விவேகமாய் நாம் வாழ்வதற்கு இந்த காலையிலே கர்த்தருடைய வெளிச்சம் அவசியமாய் காணப்படுகிறது. அப்ப அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது அவருடைய வெளிச்சத்தை நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். மோசே அவருடைய வாழ்க்கையில 40 நாள் சீனாய் மலையில அவர் காத்திருந்தார். 40 நாள் கழித்து அவர் இறங்கி வரும் பொழுது அவர் முகம் பிரகாசித்ததை அவர் கூட அறியல. ஆனா ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களும் முகத்துல பிரகாசித்ததை அவர்கள் கண்டு பயந்தார்கள் என்று யாத்ராகும் புஸ்தகத்துல 34 அதிகாரம் 28வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப நமக்கு நம்முடைய வாழ்க்கையில பல வேலைகள் இருக்கலாம், பல அலுவல்கள் இருக்கலாம், பல பொறுப்புகள் இருக்கலாம், பல காரியங்கள் இருந்தாலும் நமக்கென்று ஒரு சீனாய் மலையின் அனுபவம் அவசியமாய் காணப்படுகிறது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ஜனங்களை
நடத்தி சென்ற அந்த மோசே ஒரு சீனாயின் மலையோடைய அனுபவத்தை அவர் பெற்றிருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளை நாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் நம்மளை பிரகாசிக்கப்படுகிற தேவனாய் இருக்கிறார். உலகத்துல அநேக டூப்ளிகேட் ஒளி வெளிச்சங்கள்லாம் உண்டு. அதையெல்லாம் அவர் காணல் நீர் போல கிட்ட போகும் பொழுது மறைந்து போய்விடும். நிரந்தரமான ஒரு ஒளி கர்த்தர் சொல்ல, நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ஒருவன் என்னை பின்பற்றி நடந்தால் அவன் இருளிலே நடக்க மாட்டான் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு உணர்த்தப்பட்ட ஒரு வார்த்தை, நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் தாவீது அறிக்கை செய்வது போல என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறுதலுக்கும் தப்புவிக்கிற ஒரு வெளிச்சம் எனக்குள் காணப்படுகிறது என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறார். அந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் காத்திருந்து அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது உண்மையாகவே நாம் நமக்குள்ள கர்த்தருடைய வெளிச்சத்தை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பேச்சில் ஒரு வெளிச்சம் உண்டாகும். நாம் போய் நிற்கிற இடத்துல ஒரு சமாதானத்தின் ஒளி அங்கு காணப்படும். ஒரு இளைப்பாறுதலான காரியத்தை கர்த்தர் செய்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரம் இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாரும் அனுபவிச்சிருக்கிறோம். நாம் போய் எதுவுமே பேசி இருக்கிற மாட்டோம். ஆனா நம்ம போய் நின்ற உடனே அங்க ஒரு சமாதானம் உண்டாகும், அங்க ஒரு விடுதலை உண்டாகும். காரணம் கர்த்தருடைய வெளிச்சம். இந்த நாளில் அநேக இருளான பகுதிகள் நமக்கு நம்முடைய குடும்பத்திலேயோ வேலையிலேயோ நம்முடைய தனிப்பட்ட ஆத்மாவிலேயோ இருளான காரியங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் நம்மளை பார்த்து உரைக்கிறார். என் வாழ்க்கையிலே விளக்கேற்றுகிற தேவனாகிய கர்த்தர் என்று தாவீது சொல்லுது போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வெளிச்சத்தை நமக்கு ஏற்றுகிற கர்த்தராய் இருக்கிறார். விளக்கு ஏற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய வெளிச்சத்தினால நான் சேனைக்குள்ள பாய்ந்து போவேன். அவருடைய வெளிச்சத்தினால மதிலை தாண்டுவேன். எரிகோ முதல் மிக பயங்கரமா தடையா இருந்தது. கர்த்தரை துதித்தார்கள், தடைகள் உடைந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி பல காரியங்கள் நாம் பார்க்கலாம். சத்துருக்களை தண்ணீர்கள் உடைந்து போவது போல உடைந்து போனார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். காலையில கர்த்தர் நம்மளோடு இடைப்படுகிற ஒரு காரியம், கர்த்தருடைய வெளிச்சத்துல நாம் நடக்க நாம் பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் நம்மளை கண்டிப்பாகவே ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். இரண்டாவதாக கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் பிரகாசம் அடைய தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 34:5 வசனத்துல வாசிக்கும் பொழுது அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். யோவான் 1:9 வசனத்துல எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளி, ஒரு உண்மையான ஒளி, ஒரு நிரந்தரமான ஒளி. கரண்ட் இல்லைன்னா கரண்ட் போயிடும், கரண்ட் போயிடுச்சுன்னா வெளிச்சம் இருக்காது. ஆனா ஆண்டருடைய வெளிச்சம் நிரந்தரமானது. அவருடைய வசனம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த வெளிச்சம் நமக்கு பிரகாசிக்கிறது பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனம் வெளிச்சம் என்று வாசிக்கிறோம். வேதமே விளக்கு கட்டளையே, வேதமே வெளிச்சம் கட்டளையே விளக்கு என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். இந்த காலை வேளையில கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மளை பிரகாசிப்பிக்கிற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 123 வசனத்துல வேலைக்காரரின் கண்கள் எஜமான் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்யும் வரைக்கும் அவரையே நோக்கி இருக்கிறது என்று சங்கீதக்காரன் எழுதுகிறான். நம்முடைய எண்ணம், நோக்கம், சிந்தை எல்லாம் கர்த்தரை மாத்திரம் நோக்கி இருக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்முடைய வேலைகளில எவ்வளவோ இருளான அனுபவங்களை நாம் சந்திக்கிறோம். ஊழியத்துல எவ்வளவோ பிரயாசப்பட்டு இருளான காரியங்களை அநேக நேரத்துல பார்த்து சோர்ந்து போகிறோம். கர்த்தர் இந்த காலை வேளையில உணர்த்துகிற காரியம், விளக்கேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று தாவீது சொல்லுது போல நம்முடைய இருளான பகுதிகள் நடைபெறாமல் தடையா இருக்கிற காரியத்தை எல்லாவற்றையும் கர்த்தருடைய வெளிச்சம் அதை மாற்றுகிறதாய் காணப்படுகிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 60:1 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரம்பி இருக்கிற பொழுது கர்த்தர் நம்மளை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அவன் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே
அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். எலிசபெத் வாழ்த்தின பொழுது, மரியாள் வாழ்த்தின பொழுது எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை துள்ளிற்று என்று நாம் பார்க்கிறோம். வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட அந்த யோவான் ஸ்நானனை கொண்டு கர்த்தர் பலத்த காரியத்தை செய்தார். ஸ்தேவனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது, அவன் ஆலோசனை சங்கத்துல இருந்த பொழுது அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல இருக்க கண்டார்கள் என்று வாசித்தோம். அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல இருந்தது என்று அந்த ஜனங்கள் சொல்றார். காரணம், ஆவியில நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய சிங்காசனத்துல இயேசுவானவர் வலது பாரசத்தில் நிற்கிறத அவன் கண்டான் என்று இப்படியெல்லாம் நாம் வாசிக்கிறோம். தேவனை போல, பவுலை போல நல்ல ஆவியில நிரம்பி நாம் ஒவ்வொரு நாளும் காணப்படும் பொழுது நம்முடைய வெளிச்சத்தை சத்ருவானவன் அணைத்து போட முடியாது. நமக்குள்ள காணப்படுகிற இருளின் வல்லமைகளை, சத்ருவின் கிரிகள் எல்லாவற்றையும் நம்மளுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய வெளிச்சம் அதை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலவேளையிலே அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்பது போல ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தினால, கர்த்தருடைய வெளிச்சத்தினால, கர்த்தருடைய வார்த்தையினால, கர்த்தருடைய சமூகத்தினால அவருடைய வெளிச்சத்துக்குள் நாம் இருக்கிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிற நம்ம வாழ்க்கையை, நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய ஆயுள் நாட்களை, நம்முடைய வேலை பார்க்கிற ஸ்தலத்துல நம்ம பேசுவதற்கு முன்பாகவே நமக்கு மேல இருக்கிற அந்த அதிகாரிகள் மத்தியில கர்த்தர் பேசுகிற தேவனா இருக்கிறார். அநேக சம்பவங்களை நாம் கேட்கிறோம். ஒரு பெரிய இடத்துல நம்ம போய் நமக்கு இந்த காரியம் நடக்குமா அப்படின்ட்டு நினைக்கிற நேரத்துல கூட நமக்கு முன்பாகவே அந்த மேல் அதிகாரி மூலமா கர்த்தர் நமக்கு ஒரு அனுகூலமான வார்த்தையும் அனுகூலமான செயலையும் செய்வதை நம்ம அநேக நேரங்களில் பார்த்திருக்கிறோம். நாம் செய்ய வேண்டியது, கர்த்தர் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிற தேவனா என்ற நாளிலே நம்மத்தில் உலாவி கொண்டிருக்கிறார், நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய வெளிச்சத்தினால ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து அந்த வெளிச்சத்தோடு கூட நம்ம பரலோகத்துல தீவட்டியில எண்ணெய் இல்லாதவர்களெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியல. தீவட்டியில எண்ணெய், பரிசுத்தாவிங்கிற எண்ணெயை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது பரலோகம் வரைக்கும் நாம் எடுத்து சொல்லப்படுவதற்கு கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். இந்த காலவெளியிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய வெளிச்சத்தை அவர் தருகிற தேவனா இருக்கிறார். தாவீது சொல்லுவது போல, மரணத்துக்கும் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடரலுக்கும் தப்புவிக்கிற கர்த்தருடைய வெளிச்சம், ஜீவனலோரோட வெளிச்சத்திலே நான் தங்கும்படி என்று அவர் சொல்லுவது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு ஒரு ஜீவனலோருடைய தேசத்துல, ஜீவனலோருடைய வெளிச்சத்துல நாம் நடக்கும்படி கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை மரணத்துக்கு தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய கால்களை இடர பண்ணாதபடி நம்மளை காக்கிற தேவன் நமக்குள்ள இருக்கிறார். நாம் விசுவாசிப்போமாக, அதைரியத்தை நாம் எடுத்து போடுவோம், அவிசுவாசத்தை நாம் எடுத்து போடுவோம். அந்த காலவெளியில கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருக்கிறது. கர்த்தரை நோக்கி பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தை கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே அவருடைய வார்த்தையினால் அறிக்கையிட்டு சங்கீதக்காரனை போல கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ணி அவருடைய சமூகத்தில் காத்திருந்து பரிசுத்தாவினால் நிரம்பி இருந்து, சங்கீதக்காரன் சொல்வது போல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்பது போல நமக்கு இருக்கிற தடைகள், நம்முடைய வாழ்க்கையில முன்பாகி இருக்கிற சவால்களை முறித்து போட கர்த்தருடைய வெளிச்சம் இன்றைக்கு இருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி. இந்த ஊழியத்தை நடத்தி வருகிற பொறுப்பா இருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாருக்காகவும் இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.